ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நம்மளே எப்படி அப்ளை பண்ணி நம்ம ரிஜெக்ஷன் இல்லாமல் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் TNEGA அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட் இருக்க TNEGA அப்படின்ற இந்த சைட்டை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் க்ரியேட் ஆகும். இது இசேவாவோட அஃபிஷியல் சைட் பேஜ். இதில் இங்கே இருக்க துறை உள்நுழைவு, பயனாளர் உள்நுழைவு, அதில் பயனாளர் உள்நுழைவை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் இருக்கும். இதில் வந்துட்டு நியூ யூஸராக இருக்கீங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த நியூ யூஸர் சைன் அப் பண்ணிக்கோங்க. நியூ யூஸர் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணதுனால நான் லாகின் பண்ணிக்கிறேன். என்னுடைய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டுட்டு கேப்சாவை கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா லாகின் ஆகிடும். லாகின் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் பேஜ் இருக்கும். இதில் இந்த சைட்டில் என்னென்ன சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதில் செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போனோம். அதில் தான் நமக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து டைப் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன சர்வீசஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு லிஸ்ட் வரும். அதில் 101 அப்படின்றத கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட, அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிஜிஸ்டர் கேன் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கணும். இங்கே வந்து கேன் நம்பர் ஃபஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும். இதில் ஆதார் வந்து இன்பில்டாகவே கொடுத்துருப்பாங்க டைப் 1ல். அதில் நீங்கள் உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் 2 டாக்குமெண்ட் தேவைப்படாது. அப்படி தேவைப்படும் அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு வந்து கொடுக்கலாம். தென் வந்து அப்ளிகேஷன் அப்படின்றதில் வந்துட்டு நீங்கள் என்ன திருமதி, செல்வி, செல்வன் அந்த மாதிரி இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அப்ளிகண்ட் நேமில் உங்கள் ஆதாரில் உங்கள் நேம் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி பர்ஃபெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. தென் விண்ணப்பதாரர் பெயர் அப்படின்ற ஒரு காலமில் உங்களுடைய பேரை தமிழில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். தென் மெரிட்டியல் ஸ்டேட்டஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்த காலமில் வந்து டேட் ஆஃப் பர்த்தும் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஃபாதர், மதர், ஹஸ்பண்ட் அண்ட் கார்டியன் இருக்கும். ஃபாதர் இல்லை ஹஸ்பண்ட், மேக்ஸிமம் மதர், இந்த 3 தான் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே என்ன ரிலேஷன்ஷிப் செலக்ட் பண்ணுறீங்களோ அவங்களுடைய பேரை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. தமிழ்லையும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிக்கலாம். அடுத்து கம்யூனிட்டி, எனக்கு என்ன கம்யூனிட்டி வேணுமோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டேட் நேம் வந்து இன்பில்டாக செலக்ட் ஆகிருக்கும். டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாலுக், நீங்கள் எந்த தாலுக்காவோ அந்த தாலுக்காவை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெவென்யூ வில்லேஜ் அப்படின்ற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த தாலுக்கா கீழே வர்ற எல்லா ஊருமே வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் உங்கள் ஊர் எதுவோ அதை கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் நேம், உங்களுடைய தெரு பேர் என்னன்றதை பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் கரெக்டாக ஃபில் பண்ணியாச்சு. அதே மாதிரி அடுத்த காலமில் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் ஃபில் பண்ணணும். ஓகே, தமிழ்லையும் இப்போ ஃபில் பண்ணியாச்சு. அடுத்த காலம் பார்த்திங்கன்னா ஏரியா ஆர் வார்டு நம்பர், நேமு, பகுதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் உங்கள் ஏரியா பேர் என்ன அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நான் இதை ஒரு எக்ஸாம்பிளுக்காக டைப் பண்ணுறேன், அதனால் நான் 1ன்னு மட்டும் கொடுத்துக்கிறேன். உங்களோட ஏரியா நேம் இல்லை வார்டு நம்பர் எதுன்னு கரெக்டாக தெரியும் போது நீங்கள் அதில் கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டோர் நம்பர் கொடுக்கணும். கொடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பின்கோடு, உங்கள் ஏரியாவோட பின்கோடு என்னவோ அதை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த காலமில் உங்கள் கையில் இருக்க மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க, ஏன்னா ஓடிபி வரும். ஸோ இங்கே மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்திங்கன்னா ஓடிபி வரும். ஸோ ஓடிபியும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறமா இங்கே ரிஜிஸ்டர் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு டாஸ்க் பார் வந்து வரும். இதில் என்னென்னா உங்களுக்கு ஆதார் நேம், ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்கும். நான் வந்து மதர் நேம்ன்ற காலம் வந்து ஃபில் பண்ணலை, அதனால் எனக்கு வந்து எரர் காட்டியிருக்கு. ஸோ நான் அதை ஃபில் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ரிஜிஸ்டர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கேன் ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. ஸோ கேன் வந்து ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் ப்ரொசீட் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ன்ற பேஜ்குள்ளே போகும். நீங்கள் கேனில் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸுமே இன்பில்டாக ஃபில் ஆகியே இருக்கும். ஸோ ஒரு ஆதாருக்கு ஒரு டைம் தான் கேன் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ க்ரியேட் பண்ண கேன் நம்பரை எதுலையாவது நோட் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. அதே கேன் நம்பரை யூஸ் பண்ணி தான் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் எல்லாமே அப்ளை பண்ண முடியும். இதில் நம்ம ஃபில் பண்ண வேண்டிய காலம் இது மட்டும்தான். அந்த ஃபார்ம் டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்களா, இந்த காலம் மட்டும்தான் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்து ஃபாதரோட கம்யூனிட்டி என்னவோ அந்த கம்யூனிட்டியை ஃபில் பண்ணிக்கலாம். தென் மதரோட கம்யூனிட்டி என்னவோ அந்த கம்யூனிட்டியும் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபாதரோட கேஸ்ட்
அதே மாதிரி மதரோட கேஸ்ட்டையும் ஃபில் பண்ணிக்கலாம். ரெக்வெஸ்டட் கம்யூனிட்டி, நமக்கு என்ன கம்யூனிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நமக்கும் ஆஸ் யூஷுவல் அவங்க என்ன கம்யூனிட்டி, அவங்க என்ன கேஸ்ட்டோ அதான் வரும். அடுத்து கீழே ஒரு காலம் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அது பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க ஓல்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை உங்கள் அம்மா அப்பாவுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை இருக்குன்னா இங்கே எஸ் கொடுத்து அப்லோட் பண்ணணும். எஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காலம் வரும். அதில் அந்த ஓல்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பர், எல்லா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லையும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் டாப்பில் வந்து கம்யூனிட்டி நம்பர், சர்டிஃபிகேட் நம்பர்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து தப்பு இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துக்கலாம். சப்மிட் கொடுத்தாச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிக்ளரேஷன் ஃபார்ம் இதெல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி. இப்போ நான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து ஆடுன்னு கொடுக்கணும். ஆட் கொடுத்து செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அப்லோட் காட்டும், அப்லோட் பண்ணிடணும். அடுத்து வந்து ஏதாவது அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ நான் ஆதார் அட்ரஸ் ப்ரூஃபாக கொடுக்குறேன் அப்படின்னா இங்கே ஆதாருடைய நம்பரை டைப் பண்ணி வச்சுக்கணும். ஆடு கொடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் ஆகிற எல்லாமே கீழே வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும். ஒன்ஸ் அது அப்லோட் ஆயிடுச்சுன்னா கீழே ஆட் ஆகிருக்கும். இங்கே செல்ஃப் டிக்ளரேஷன் இருக்கு இல்லையா, அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் எடுத்து இந்த இடத்துல ஒரு சைன் போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்போ வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட்ன்றதை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆஃப் ஆதார் இருக்குல்ல, இந்த செலக்ட் பண்ணி உங்களுடைய ஓல்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிக்கணும். நான் இது அப்லோட் எதுவும் பண்ணலை, அதனால நான் பேக் கொடுத்துக்கிறேன். நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே சப்மிட் கேட்கும். ஸோ சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்து பேமெண்ட் பேஜ்க்கு போகும். பேமெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் 60 ருபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணி கியூஆரோ டைரெக்டாக பேங்க்கோ ஏதாவது ஒன்று வந்து கேட்கும். அதை நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் வந்து வரும். அந்த ரிசிப்டோடே வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பரும் வந்துட்டு பிரிண்ட் ஆகி வரும். ஒரு 3 to 4 days கழித்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணிட்டு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.